ஆண்டவரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது கிறிஸ்துவத்தில் ஒரு மைய பகுதி. இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் உயிருள்ளவர்களையும் இறந்தவர்களையும் நியாயம் தீர்க்கவும் பூமிக்கு மறுபடியுமாக திரும்புவதை முன் அறிவிப்பதுதான் இந்த கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்ததான அம்சமாகும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது முதல் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக குழந்தையாக பிறந்தார். ஆனால் இரண்டாவது வருகை என்பது தேவனுடைய வல்லமையும் மகிமையையும் எல்லா ஜனங்களும் இறந்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் காணும்படியாக ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக மேகங்களின் மேல் வருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனங்களும் பழைய ஏற்பாட்டிலும் சுவிசேஷ புத்தகத்திலும் வெளிப்படுத்தின புத்தகத்திலும் இந்த காரியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இயேசு துன்பப்படுத்தப்படும் ஒரு மனிதனாக இருந்தார். இரண்டாம் வருகையிலே இயேசு வெற்றி பெறும் ராஜாவாக இருப்பார். முதல் வருகையிலே இயேசு மிகவும் எளிமையான சூழலில் வந்தார். இரண்டாம் வருகையிலே இயேசு ராஜாதி ராஜாவாக பரலோக தூதர்களுடைய சூழல் அவர் வருவார். ஜகரியாவின் புஸ்தகம், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். சகரியா 14:4, 1 தெசலோனிக்கேயர் 4:13-17 வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரையடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதவர்களாயிருக்க எனக்கு மனதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:13. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:14. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. இந்த வேத வசனங்கள் நமக்கு கர்த்தரின் வருகையை ஞாபகப்படுத்துகிறது. கொலோசியர் 3:4, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கொலோசேயர் 3:4. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிட்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகியவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். கொலோசையர் 3:5. யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். யோவான் 14:3. மற்றும் நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. அவர் வருகை மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். லூக்கா 17:24. அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. லூக்கா 17:25. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். லூக்கா 17:16. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லூக்கா 17:27. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லூக்கா 17:28. லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. லூக்கா 17:30. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நோவாவுக்கு தெரியும் கடவுளுடைய வருகை. அவன் எச்சரிப்பை பெற்றான், அவன் மனம் திரும்பினான், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இப்படிதான் பெரும் மழை வந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, நோவா தப்பினான். அன்றைய தினத்தைப் போல இல்லாமல் மனம் திரும்பி பாதுகாக்க ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்து எப்பொழுது திரும்புவார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நாம் ஆயத்தமாவோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.